இந்தியன் கிரிக்கெட் டீமோடைய தலை சிறந்த பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா அவருடைய ஜாதகத்தை பார்க்க போகிறோம். கிரிக்கெட்டில் ஒரு மிகப்பெரிய சாதனைகள்லாம் செஞ்சுருக்காரு. பேட்ஸ்மேனாகவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார், கேப்டன்ஸியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவருடைய ஜாதகத்தை பார்க்க போகிறோம். இவருடைய லக்னம் கடக லக்னம் காட்டப்பட்டிருக்கு. லக்னத்தில் எந்த கிரகங்களும் இல்லை. ஆனால் லக்னத்தோடைய அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா மேஷத்தில் அமர்ந்திருக்காரு. அதாவது 10ஆம் ஸ்தானத்தில் பார்க்கும்போது சூரியன் மற்றும் புதனோடு இணைஞ்சு மிகச்சிறப்பாக அமர்ந்திருக்கான்னு சொல்லலாம். அந்த இடத்துல புத ஆதித்ய யோகமும் உருவாகுது. லக்னத்துக்கு 10ஆம் ஸ்தானத்தில் மிகச்சிறப்பாக அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் வாக்கு ஸ்தானம் சொல்லக்கூடிய சிம்ம ராசி. இதன் அதிபதியான சூரியன் தான் 10ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. இவரால் புகழும் செல்வமும் சிறப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மிகச்சிறப்பான யோக ஜாதகம்னு சொல்கிறது இதுவே ஒரு சிறப்பான அமைவுன்னு சொல்லலாம். 3ஆம் வீடான கன்னியில் கேது இருப்பதால் தைரியமும் விடாமுயற்சியும் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இவருடைய கடின உழைப்பால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ஒவ்வொரு மேட்ச்லேயுமே முன்னால் பார்த்திங்கன்னா இப்போவும் சரி இந்த கடின உழைப்பை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கிரிக்கெட்டில் மிகச்சிறந்த நிலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா துலாம் ராசி 4ஆம் வீடு உங்களுக்கு சுகஸ்தானம். இந்த ராசியோடைய அதிபதி துலாம் ராசியோடைய அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் குருவோடையும் ராகுவோடையும் இணைஞ்சு அமர்ந்திருக்கார். சுக்கரனும் குருவும் இணைஞ்சு அமர்ந்திருக்கிறது ஒரு மிகச்சிறந்த அமைவுன்னு தான் சொல்லணும். அப்போ 4ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் மிகச்சிறப்பாக அமர்ந்திருக்கார் குருவோடு சேர்ந்து அப்படின்னு சொல்லலாம். குரு யாருன்னு பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் 6ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீட்டின் அதிபதி. 9ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டிலேயே உட்கார்றது எவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்கள். அந்த இடத்துல சுக்கரனோடு சேர்ந்து அமர்ந்திருக்காரு. குரு மீனத்தில் ஆட்சி பெற்றிருக்காரு. சுக்கரன் அந்த இடத்துல உச்சம் பெற்றிருக்காரு. இருவரும் இணைஞ்சு ராகுவோடு அமர்ந்திருக்காங்க. பாக்கியஸ்தானம் எவ்வளவு சிறப்பான நிலையை காட்டுது அப்படின்னு பாருங்கள். அவருடைய உயர்வுக்கும் செல்வ செழிப்புக்கும் அவருடைய திறமையான விளையாட்டுக்கும் இதெல்லாம் ஒரு சிறந்த அமைவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் வீட்டில் சனீஸ்வரன் விருச்சிகத்தில் அமர்ந்திருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை பொறுத்தளவில் 7 மற்றும் 8ஆம் வீட்டு அதிபதின்னு சொல்லலாம். இவர் விருச்சிகத்தில் அமர்ந்திருக்காரு. புத்திசாலித்தனம் மற்றும் புத்திர பாக்கியத்தை குறிக்கக்கூடிய இடத்துல சனீஸ்வரன் அமர்ந்திருக்காரு. எதையும் ஆழமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இவருக்கு இருக்குன்னு சொல்லலாம். இதில் சில சவால்களும் இருந்தாலும் இவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் வீட்டான தனுசு, அதாவது 6ஆம் வீட்டின் அதிபதி தான் குரு. அவர் தான் அதே மாதிரி 9ஆம் வீட்டின் அதிபதியும் குரு தான். 9ஆம் வீட்டு 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு 9ஆம் வீட்டிலே அமர்ந்திருப்பது மிகச்சிறப்பான அமைவு. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மகரம்னு சொன்னாலே அதாவது 7ஆம் வீடு இது களத்திரஸ்தானம் சொல்லக்கூடியது. இதோடைய அதிபதி தான் ஏற்கனவே பார்த்தோம். நம்ம 5ஆம் வீடான தனுசு ராசியில் அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொன்னோம். 8ஆம் வீடும் அதே கும்பம் தான், அதுவும் சனீஸ்வரனுடைய வீடு தான். அவர் தான் 7, 8 அதிபதி தான் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. 9ஆம் வீடு தான் பார்த்தோம் நம்ம. இங்கே சுக்கரன் ராகு குரு இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. சுக்கரன் உச்சம் பெற்று ராகுனும் இணைவது பெரிய அளவிலான புகழ் மற்றும் ஆடம்பரத்தை அடையாளம் காட்டுது அப்படின்னு சொல்லலாம். குரு இங்கே ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதனால மிகச்சிறந்த யோக பலத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் சொல்லக்கூடியது. இந்த இடத்துல சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு.
இது அரசு யோகம் மற்றும் மிக உயர்ந்த பதவிகளை தரும் அப்படின்னு சொல்லலாம். இதே இடத்துல தான் லக்னாதிபதியான சந்திரனும் புதனும் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. தொழிலில் வேகம், புத்திசாலித்தனம், புகழை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லலாம். இவர் கிரிக்கெட் துறையில் மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடைஞ்சதுக்கு இது ஒரு முக்கியமான அமைவு அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் வீடு ரிஷபம், இதில் செவ்வாய் அமர்ந்திருக்காரு. வீரம் மற்றும் விளையாட்டு அப்படின்னு சொன்னானே அதுக்கு அதிபதி செவ்வாய் தான். இவர் லாப வீட்டில் இருப்பது விளையாட்டுத்துறையின் மூலம் மிகப்பெரிய லாபத்தையும் வெற்றியும் இவர் கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி குரு மற்றும் 10ஆம் அதிபதி செவ்வாய், இவங்க இருவருமே மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்காங்க. 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துலையும் 9ஆம் அதிபதியான குரு 9ஆம் இடத்துலையும் அமைஞ்சிருப்பது ராஜயோகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவர் உலக அளவில் மிகப்பெரிய சாதனைகள்லாம் நிகழ்த்தி காட்டுவதற்கு இதெல்லாம் ஒரு சிறந்த அமைவு அப்படின்னு சொல்லலாம். ஜாதகம் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான கிரகங்களின் அமைவே முக்கியம். கிரகங்கள் எல்லாமே மிக அருமையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே ஜாதகத்தை பொறுத்து ஒருவருடைய வாழ்க்கையோடைய வெற்றிகளும் அதே மாதிரி சாதனைகளும் செல்வ செழிப்பும் அமையும் சொல்லலாம். இந்த ஜாதகத்தில் மிகச்சிறப்பான அமைவுகள் காணப்படுது. அதனாலேயே அவர் மிகப்பெரிய சாதனையாளராக கிரிக்கெட் உலகத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.